வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆலினால் அழகுராஜா. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச போறோம். அதிமுகவோட எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். அது அதாவது இன்னைக்கு ஒரு நபரை நான் சந்திச்சேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதிமுக தாவேகாவோட கூட்டணி சேர்ந்து டிஎம்கேவை ஓரங்கட்டணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அதிமுக தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தது அப்படின்னா அதிமுகவோட எதிர்காலம் என்னவாகும், எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இங்க பேச போறோம். இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல கோலோச்சிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஏன் பல மாநிலங்கள்ல தேஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல மாநிலங்கள்ல பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளுக்கு வழிவிட்டு அவங்கள முதலமைச்சராக்குனாங்க. கடைசியில என்ன ஆச்சு? காங்கிரஸ் அங்க இல்லாமையே போயிருச்சு. இதே தப்ப அதிமுக தமிழ்நாட்டுல செய்ய போறாங்களா? தாவேகாவோட கூட்டணி வச்சு தாவேகாவை வளர்த்து விட்டு அதிமுக அழிய போகுதா அப்படிங்கிற அலச போறதுதான் இந்த வீடியோ. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? அங்க இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளுக்கு வழிவிட்டு அவங்கள முதலமைச்சர் ஆக்குனாங்க. நீங்களே முதலமைச்சர் ஆயிருங்க. ஏன் கர்நாடகாவிலையும் கூட அப்படித்தான் செஞ்சாங்க. நீங்களே முதலமைச்சரா இருங்க, நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம், பிஜேபி எக்காரணம் கொண்டு வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. இன்னைக்கு அந்த மாநிலங்கள்ல என்னாச்சு? காங்கிரஸ் 3வது 4வது கட்சியா போயிருச்சு. அங்க இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் அங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு மாறிட்டாங்க. இதே சூழல தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவுக்கு பொருத்தி பார்ப்போம். அதிமுகங்கிறது ஒரு 50 வருஷம் பழமையான கட்சி. இந்த கட்சி தமிழ்நாட்டுல இப்ப நேத்து தோன்றுன தாவேகாவோட கூட்டணி வச்சா அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதிமுகவோட பாரம்பரிய வாக்குகள் மெல்ல மெல்ல ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அதாவது தாவேகாவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நீங்க நிறைய பேர் சொல்லலாம், அதிமுகவை சேர்ந்த நிறைய பேர் சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் இல்லை, நாங்கெல்லாம் என்ன நடந்தாலும் அதிமுகவோட தான் இருப்போம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உண்மையில அது இல்லை. கண்டிப்பா இது மாறும். இதுதான் ஓட் பேங்க் மாறத்தான் செய்யும். இதுதான் வரலாறு. வரலாறு வில் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்கும். நீங்க இன்னைக்கு வேணா சொல்லலாம், நாங்கெல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது கண்டிப்பா உண்மை இல்லை. கண்டிப்பா மாறும். நம்ம கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வை உண்டாக்கும். எப்படி வட மாநிலங்கள்ல காங்கிரஸ் எப்படி ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டியா மாற ஆரம்பிச்சதோ அதே நிலைமை தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கும் வர ஆரம்பிக்கும். ஒரு பெரிய கட்சி தன்னோட ஆளுமையை நிலைநாட்டணும் அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிக்க கூடாது. எதிர்த்து நின்று போராடணும். எவ்வளவு நாள் ஆனாலும் எதிர்த்து நிக்கணும். அந்த கட்சி தான் நிலைச்சு நிக்கும். சுருக்கமா சொல்ல போனா காங்கிரஸோட வீழ்ச்சி அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாடம். இவங்க பிஜேபியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அதுதான் அதிமுகவோட அழிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நகர்வா இருக்கும். தற்காலிகமா ஒருத்தரை தோற்கடிக்கணுங்கிறதுக்கோசரம் தன்னோட கோட்டையை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு வெளியே நிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. அதிமுக மறுபடியும் விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படின்னா அது தன்னோட சொந்த காலில் நிக்கணுமே தவிர புதுசா வர்ற நேத்து முளைச்ச காளானுக்கெல்லாம் பல்லக்கு தூக்க கூடாது. இது என்னோட கருத்து மட்டும் இல்ல, காங்கிரஸ் நமக்கு சொல்ற வரலாறு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.